நல்லா விளைக்கொள்ளுங்க. ஒரு ஆணை பொறுத்தவரையில் 25 வயது வரை அவனுடைய வாழ்க்கை ஒன்று. 25 சராசரியா சாதாரணமா பொதுவா 25 வயதுக்கு மேற்பட்ட வயதுக்கு அப்பால் அவன் வாழ்க்கை வேறு. அப்படின்னா என்ன? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை, முடிச்ச பின்னால ஒரு வாழ்க்கை. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால அவன் உலகத்தில் அவன் என்ன நினைச்சாலும் செய்வான், என்ன நினைச்சாலும் செய்வான். அது யாருக்கு வேணாலும் அடிப்பான், யாருக்கு வேணாலும் ஏசுவான். ஒரு கம்பெனிக்கு போவான், வேலை ஒழுங்கா நடக்குது இல்லையா, அல்லது கூட வேலை வாங்கினா பொசுக்கே கையை நீட்டிட்டு அப்படி தகாத வார்த்தைகள் ஏசிட்டு கண்ணத்துல அடிச்சு ஓடி வந்துருவான். ஆனா இதுதான் அவனுடைய வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். எப்ப அவன் திருமணம் முடிச்சுட்டானோ, எப்ப அவனுக்கு மனைவி வந்துட்டாலோ, எப்ப அவளுக்கு ஒரு புள்ள, ஒரு வயசு புள்ள வந்துட்டாலோ, அப்ப அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் பாடாண்டு கூப்பிடும் பொழுது, ஓடாண்டு கூப்பிடும் பொழுது, இந்த இடத்துல சொல்றது பொருத்தம் இல்ல, நான் ஏன் சில நேரத்துக்கு கூப்பிட்டு அதை செய்யறான்னு சொல்லும் பொழுது எல்லாம் அவன் மனசு பத்தும். அவன் எல்லாம் பல பேருக்கு அடிச்சிருப்பான், ஏசிருப்பான். அப்படியே அவனுடைய கோபம் தலைக்கேறும், அப்படி நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைச்சு போகும். அடிக்கடி ஏசணும் நினைப்பான். ஆனா அவனுடைய சிந்தனையில வாரதெல்லாம் பால் குடிக்கிற ஒரு வயசு பிள்ளை. நான் இந்த தொழில் எல்லாம் போச்சுன்னா 2 நாள் நான் பசியோட பட்டினியோட இருப்பேன். என் பிள்ளைக்கு என்ன செய்யறது, என் மனைவிக்கு நான் என்ன செய்யறது, அந்த ஒரே ஒரு சிந்தனையினால் காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரை படாத பாடுபடுவான். ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் மனைவியிடம் சொல்ல மாட்டான், பிள்ளைகிட்ட காட்டிக்கொள்ள மாட்டான். காலையில போகும்போது போற வேகம் வேறு, வரும்போது வார வேகம் வேறு. வீட்டுக்குள்ள வந்து யோசிப்பான். மனைவி நினைப்பா, என்னப்பா என்னோட இவர் பேசுறாரு இல்ல, வந்தாலும் யோசனை, வெளியே போனாலும் யோசனை. ஆனா அவன் யோசனை எல்லாம் உன்னை பத்தி தான். 14-15 மணித்தியால உன்னை பத்தி யோசிச்சு வீட்டுக்கு வந்து உன்னை பத்தி, உன்னை பிள்ளைய பத்தி தான் யோசிக்கிறாள். சில பொழுது மனைவி அதை புரிந்து கொள்ளாமல் திட்டுவாள், ஏசுவாள். அவளை வச்சுக்கொண்டே போன் எடுத்துமா, என்ன மாப்பிள்ளை உங்களோட மருமகன் ஒரு நாள் பேச மாட்டேங்கிறார், ஒரு நாளில் ஒழுங்கா சிரிக்க மாட்டேங்கிறார், எப்படி சிரிப்பார்? அன்புடைய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக இடை போட்டு விடக்கூடாது. எல்லா கணவன்மாரும் ஒரே மாதிரி இல்ல, எல்லா கணவன்மாரும் இயேசுக்குள்ள இருந்து வேலை செய்யறவங்க அல்ல.